வணக்கம். இது வந்து யமாஹே வண்டி. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, போர்க்கு வந்து ஆக்ஷன் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆக மாட்டேது. இப்படி ஆயில் வேறு லீக் ஆகிருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்டு பார்ப்போமா? பிடிச்சி ஒவ்வொன்றா பிரிப்போம். இந்த பக்கம் நல்லா இருக்குது. ஆமாம், ஒரு பக்கம் மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃப்ரெண்டு டூமா கழட்டியாச்சு. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிருக்கு? இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயிலாக இருக்குங்களா? இது ஃபுல்லாக இருக்குது. இங்கிட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் ரெண்டு சைடுமே நம்ம கம்ப்ளீட்டாக என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த போர்க்குலாம் கழட்டோம்னா நல்ல உயரமான இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ரேமு இந்த மாதிரி ஏதாவது தோதாக இருந்துச்சுன்னா அதில் பயன்படுத்துங்க. அப்படிலாம் இந்த நிப்பாட்டிக்கும் பார்த்தீங்களா, பின்பகுதி ரொம்ப தாவாக இருக்குங்க. ஏன்னா வீலை கட்டினா பின்னாடி அணை கச்சின்னு நின்றுக்கிறேன். நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது, முன்னாடி அமைக்கிறாது. அதுக்காண்டி சொல்கிறேன், ஒவ்வொன்றா கழட்டுவோம். வணக்கம். போர்க்கு ஸ்ப்ரிங்கு எல்லாம் வாங்கிட்டேன். இந்த இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். போர்க்கு ஸ்ப்ரிங்கு, ஆயில் சீலு, இந்த இருக்குது ஆயில் சீலு, போர்க்கு ஆயிலு இதெல்லாம் கவர்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்தேன். ஒரு ஆயில் சீல் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆயில் சீல் வந்து 219 ரூபா ஒரிஜினலு. அதேமாதிரி ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்ப்ரிங்கு வந்து 110 ரூபா. ஸ்ப்ரிங்கை விட ஆயில் சீல் ரேட்டு கூட வருது. அதுமாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணி சர்வீஸில் போய் அடித்து எடுத்து எல்லாம் நான் கொண்டு வந்துட்டேன். இந்த இருக்கா சரியான ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பழைய ஸ்ப்ரிங்கை பாருங்கள் எவ்வளோ கண்டிஷனாக இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் கஸ்டமர் ரொம்ப செலவு அதிகமாக பண்ண வேணாம் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது முடிஞ்சளவு செலவை குறைச்சி பார்ப்போம். இவ்வளோதான் இதில் வேலை. மற்றபடி இந்த மாட்டிட்டு மறுபடியும் வீடியோ பதிவு பண்ணுறேன். நம்ம நல்லா க்ளீன் பண்ணி இது பண்ணுங்க. அது சொன்ன நோட் பண்ணிக்கிறதுங்க. இந்த ஓரத்தை தட்டிடக்கூடாது. இந்த உங்கள் தட்டினால தான் அந்த நட்டு வெளியில் வரல. அப்புறம் அது லேத்தில் லைட்டாக டூனிங் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆமாம், ஒரு வழியாக போர்க்கு மாட்டி முடிச்சுட்டேன். வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் மாட்டிட்டேன். ஆமாம், போர்க்கு மாட்டோம் எப்போவுமே சரி புல்லர் வச்சு கழட்டி மாட்டுங்க. இந்த இருக்குது இது யமா போர்க்கு புல்லர்னு சொல்லுவோம். இது ஆயில் சீல் புல்லரு சரி. இது யமா புல்லரு, இது சுசுகி புல்லரு. இந்த இருக்கா அப்போ இருந்தே வாங்கினது. அப்போ சொல்கிறதே இது சுசுக்கி தான். இந்த கூர்மையாக இருக்கிறது ஸ்ப்ளெண்டரு இந்த மாதிரி வண்டியில் சரியாக வரும். இந்த மாதிரி நம்ம கட்டமாக இருக்கிறது யமா மாடல் வண்டிகளுக்கு சரியாக வரும். புல்லர் வச்சு எதையும் செய்யுங்க. கலெக்டர் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் கழட்டிடலாம். வண்டியில் வச்சு கூட அந்த அலையும் போட லூஸ் பண்ணி கழட்டிடலாம். ஆனால் மாட்டுறது கண்டிப்பாக புல்லர் தேவைப்படும். நம்ம ஆயில் சீல் எடுக்கிறது மேலே ஒரு ஆயில் சீலை வச்சு இறுக்கி மல்லு கட்டாதிய. புல்லர்னால் இப்போ ஈஸியாக கிடைக்கிது எல்லா இடத்துலையும். இந்த ஆயில் சீல் புல்லர்னால் அதை வாங்கிடுங்க. அதே மாதிரி ஆயில் சீல் கலெக்டர்லாம் இந்த லீவர் யூஸ் பண்ணிக்கிறேன். பஞ்சபாக லீவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடிலாம் பெரிய திருப்பி வச்சு மல்லு கட்டி கழட்டிட்டு இருப்பேன். இப்போ அப்படின்னா இல்லை, ஊற்றி 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணுன்னா ஆயில் சீல் வெளியில் வந்துடும். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்க பொருளே வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறது தான். பாருங்கள் எந்த அளவு ஸ்ப்ரிங்குனா கட்டாயி போய் குத்திங்களா. போர்க்கு உட்காந்து எந்திரிக்கவே இல்லை. இப்போ லேத்தில் போய் கழட்டி வந்தது தான் பெரிய வேலை. சரி, ஓகே, அவ்வளோதான். போர்க்கு வேலை முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம். அந்த கலெக்டர் மாற்றம் எல்லாம் போடலாம் பார்த்தேன். நேரங்கள் அமையலை. டைமிங்காக வேலை முடிஞ்சுன்னா போடலாம். வேலை இழுத்துருச்சா, வேலை முடிஞ்சா போதுங்கிற மாதிரி வேலை ஆகுற மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.